செம படம், சேம் எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர கூஸ் பம்ப்ஸ். அது ஊஞ்சல் சீன்லாம் வேற லெவல். ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. 1999 எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இப்போ இருக்கு. சான்ஸே கிடையாது. தலைவர் எப்பவுமே தலைவர் தான். 100%. இன்னும் 10 வருஷம்னாலும் இதே மாதிரி அப்படியே தான் இருக்கும். வைப் செம்ம, தலைவர் நிரந்தரம் செம்ம, அதே வைப் தான். சூப்பரா இருந்தது. அவர் ஸ்டைல், அழகு எல்லாமே. என்றென்றும் சூப்பர் ஸ்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் தான். என்னைக்குமே தலைவர் தான். இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட பார்ப்போம். சூப்பரா இருந்தது. நான் படம் ரீ ரிலீஸ் இப்போ தான் பார்க்குறேன். சூப்பராக ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு. தியேட்ரிக்கல் மூமெண்ட் நிறைய இருந்தது. நான் நல்லா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் 4 வயசு ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சது ப்ரோ. 4 வயசுல ஃபஸ்ட்டு என்னோட தேட்டர் படம் இதுதான். 26 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தேட்டரில் பார்க்கணுன்றக்காக வந்து பார்த்தேன். அந்த வைப்பு குறையவே இல்லை. டிவியில் எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, அது இன்னும் அந்த குறையவே இல்லை. வேற மாதிரி அது ஃபீல். இன்னும் எத்தனை தடவை போட்டாலும் பார்க்கலாம் ப்ரோ. வேற லெவல் அது படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் படையப்பாவை திரையில பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாமே தான் தலைவர் படம் ஆச்சு. எல்லா டைலாக்குமே நமக்கு கூஸ் பம்ப்ஸ் தான். தலைவர் ஸ்டைல் என்னைக்குமே மாறாது. எப்பவுமே அவர் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பர். நீலாம்பரியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதுலதான் எல்லாமே நைஸ். கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். ஹாப்பி பர்த்டே தலைவா. சூப்பரா இருந்தது சார். அது வந்து அவ்வளோ பஞ்சு டைலாக்ஸ் இவ்வளவும் இருக்கு. என் வழி தனி வழி, மறக்காதீங்க. நான் 99ல வந்த போதே நிறைய பார்த்துட்டோம் சார். கிட்டத்தட்ட 10 தடவை பார்த்தோம். இப்பயும் நான் தொடர்ந்து இப்போ பார்க்க தான் போறோம். சூப்பரா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா சீனுமே சார், ஆரம்பத்துல இருந்து அத்தனை சீனுமே ஒரு சீன் கூட நம்ம வந்து இதுவே பண்ண முடியாது. எல்லா சீனுமே மாஸ் தான். தலைவர் மாஸ் தான். ஹாப்பி பர்த்டே தலைவா. எக்ஸலண்டா இருந்தது. சூப்பரா இருந்தது. ரீ ரிலீஸ் தான், ஆனா ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்க்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி படம்லாம் இப்ப வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் ரொம்ப சூப்பரா இருந்தது. படத்தையே என்ஜாய் பண்ணேங்க நான். எல்லாமே என்ஜாய் பண்ணேன் நான். மொத்த படமே சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லாவே நான் என்ஜாய் பண்ணேன் நான். நல்லா இருந்துச்சுண்ணே. செமையா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வேற லெவல்ண்ணே. அவரை அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேயே ஆளு கிடையாதுண்ணே. எவ்வளோ வருஷம் போனாலும் அவர் தான் எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார். இல்லைண்ணே, ஒரு பழைய மெமரியை திரும்பி பார்க்குற மாதிரியே இருக்கு. அதுவும் நம்ம தலைவர் சின்ன வயசுல பார்க்குற சந்தோஷமே தனியண்ணே. என்னைக்குமே எவர் கிரீன். தலைவர் வாழ்க. கண்டிப்பாண்ணே 100 வாட்டி பார்க்கலாம். இதெல்லாம் எவர் கிரீன் படம்ண்ணே. வேற லெவல் வைப்பு. அதாவது நான் 10 வயசுல பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்ததோ அதே தான். ஒரு சின்ன பையன் எனக்கு என்ன எனர்ஜி இருக்குமோ அதே தான். த்ரூ அவுட் த மூவி எல்லாம் இந்த சீன் அந்த சீன் இல்லை, ஆரம்பிக்கிறது எண்டு வரைக்கும் பேர் போட்டு நன்றி நன்றி கேஎஸ் ரவிக்குமார்னு போடுற வரைக்கும் பார்ப்போம். இதே தான். இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி படங்கள் வர மாட்டேங்குதுன்ற ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்துற ஒரு படம் தான் இந்த படம். கமர்ஷியல் படம்னா எப்படி இருக்குன்னுடா, இதாண்டா கமர்ஷியல் படம் காட்டின படம். ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இன்னைக்கு டயலாக்ஸ் எல்லாம் பேசும்போது தலைவா அதெல்லாம் முரண்கருத்து எவ்வளோ இருக்கும். பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் எதிர்கருத்து கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு படம்னு வரும்போது சினிமாவில் லாஜிக் பார்க்கக்கூடாது. எல்லா டயலாக்ஸுக்கும் எதிர்கருத்து பேசணுன்றதுலாம் இல்லை. படமா பார்க்குறப்போ அது கமர்ஷியல் எலிமெண்ட், கமர்ஷியல் படங்கள் தான் கண்டிப்பாக சினிமா வாழ வைக்கும். கண்டென்ட் ஓரியன்டட் மூவிஸை தாண்டி ஒரு 26 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் திருப்பியும். ஆனால் எல்லா தியேட்டர்லையும் இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல். எத்தனை ஷோஸ்ன்றது கணக்கே இல்லை. அது ஏன் அந்த மேஜிக் எப்படி நடக்குது? ஏன் புது படங்களுக்கு நீங்கள் ரிலீஸ் ஆகுது? அதுக்கே கூட ஒரு கூட்டம் இல்லை. ஏன் நடக்குது? ஒரு கமர்ஷியல் படத்துக்குரிய விஷயம் தான். அதோ நீ பேன் இண்டியான்னு யாராவது தூக்கின்னு வந்து போட்டு நடிக்க வைக்கிறாங்க. பட் அன்னைக்கே இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஏஆர்ஆர் பிஜிஎம் ஏஆர்ஆரே நினச்சா கூட அந்த மாதிரிலாம் திருப்பி கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி இந்த டீம் நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு படத்தை ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி யாருக்கு வேணாலும் நீங்கள் ரசிகராக இருக்கலாம். பட் கண்டிப்பாக படையப்பா அவங்களோட லிஸ்ட்டில் ஒரு ஃபேவரட் மூவியாக இருக்கும். அவர் அன்னைக்கு இருந்த ரேஞ்சுக்கு அந்த டைலாக்லாம் பேசும்போது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதில் அரசியல் டைலாக்லாம் கூட வரும். அன்றைக்கி ஏற்றுக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு அது ஏற்றுக்கிறதா இல்லையான்றது அதில் ஏகப்பட்ட முரண்கருத்து எனக்கே இருக்குது. பட் அந்த படம் ஏற்படுத்தின ஒரு மேஜிக் இருக்குல்ல, அது அவங்களே நினச்சா கூட திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. அதை ரீரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தான். ஒரு ரீரிலீஸ்க்கு ஒர்த்தான படம் சூப்பராக இருந்தது. நான் வந்து ரம்யா கிருஷ்ணனோட பயங்கரமான ஃபேனு. அதுக்காகவே நான் ஃபஸ்ட்டு ஷோ வந்தேன். சூப்பராக நடிச்சிருந்தாங்க எங்கள் தலைவி. எல்லாமே படத்தில் வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனால் கூட கூட்டம் வந்து இதை விட அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. சூப்பராக இருந்துச்சு. தலைவர் எப்பவுமே மாஸ் தான். நல்லா இருந்தது ப்ரோ. படமே என்ஜாய்மெண்ட்டு தான். எல்லாமே ஹை மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்து வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் தியேட்டரில் திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சில கட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அப்படி இருந்துமே 3 hours தான் மூவி. நல்லா இருந்தது. ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஒர்த்து தான் ரீரிலீஸ். அவர் எல்லாமே மைண்டு தான் நம்மளுக்கு எல்லாமே. ஃபிசிக்கலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ, மைண்டை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோமோ அதுதான் நம்ம ஃபிசிக்கலாகவும் இருப்போம். அவர் மைண்டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு.
அதான் அவரால் எவ்வளோ முடியுமோ அவரை பண்ணட்டும். நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல, 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. செம்ம ரெஸ்பான்ஸு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. எல்லாம் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே தலைவா. நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். சூப்பராக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்துச்சு சார். 25 வருஷம் ஆச்சு இந்த படம் டிவிலே போட்டதில்லை. ஒரு தடவையோ 2 தடவையோ போட்டாங்க. அதனால அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். அடிக்கடி போட்டிருந்தா கூட கொஞ்சம் அப்படியே 25 வருஷம் கழிச்சு சூப்பராக இருக்குது. 99 தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்தது இந்த படம். அதுக்கப்புறம் இப்போ தான் தேட்டர் செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு சீனுங்க இது படம். இது வந்து இது படமும் அருணாச்சலமும் தான் பார்த்தீங்கன்னா டிவியில் போடுறதே இல்லை. எப்படா போடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு. ஒரு வருஷமாக நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. படையப்பா ரீரிலீஸ்னு இப்போ தான் வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த அருணாச்சலம் படமும் பார்க்கணும். ஏன்னா இந்த 2 டிவிலே போட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அதுவும் வந்தால் பார்க்கணும். போர் அடிக்காது இந்த படம். எந்த சீனுமே இது போர் அடிக்காது. சரியான படம். அந்த டேட்லேயே நான் 2-3 தடவை பார்த்தேன். 99லேயே சரியாக இருந்துச்சு படம். செம்மையான படங்க. செம்மையாக இருக்குது. தேட்டரில் வைப்பு எல்லாரும் இப்போ இந்த ஜென்ரேஷன் ஆளுங்களே செம்மையாக ரசிக்கிறாங்க. செம்மையான படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே என்ஜாய் தான் ப்ரோ பண்ணோம். டயலாக்லாம் தலைவரை பற்றி படம் ப்ரோ, புது படம் தான் ப்ரோ. இது ரீலீஸ் படம் தான் ப்ரோ. இப்போ கேட்குறப்ப அப்படியே தான் ப்ரோ இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. இல்லை நீலாம்பரி அக்கா தான். வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்படி இருக்கு கேட்குறீங்க, எப்படி இருக்கும் தெரியும்ல. செம ஃபீல். சூப்பர்ப்பா. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் பார்த்தது, இப்போ திரும்ப பார்த்துருக்கேன் தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. எல்லா சினிமா தலைவரோட பஞ்ச் எல்லாமே சேமா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுவோம். 99ல் அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்து நல்லா இருக்கு படம். எல்லாம் அது அப்படியே தானே இருக்கும். எஃபெக்ட் தான் பண்ணிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. மாடி பார்க்க தேட்டரில் பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாமே தான், டைலாக்ல இருந்து பாட்டுல இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க தான் முக்கியம். அவங்கெல்லாம் அவரே சொல்ல நீலாம்பரிலாம் படையப்பா இதுவாக இருக்குன்ட்டு அவங்க நல்லா இருந்துச்சு. எல்லாமே சொல்லவா எனக்கு தலைவர் இதெல்லாம் என்னங்க அது. அப்போதான் இப்போ அந்த இது இன்னும் டிஜிட்டல் அந்த சவுண்டிங்லாம் வேற மாதிரி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது வேற மாதிரி இருக்கும். அது சிவாஜி சூப்பர். அவரு வந்து சிவாஜியோட ரசிக்கிறேன் நான். ஸோ சிவாஜியோட ஆக்ஷன் அவருடைய இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மொத்தத்தில் படையப்பா கேட்கவே வேண்டாமே. மாஸ் இதாச்சே. நீலாம்பரி ரொம்ப ஃபேன் சார். நான் அடுத்த ஃபேன் வந்து நீலாம்பரி தான். சூப்பர். அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒரு ஆக்ஷனு, செமையா சௌந்தர்யா அதுக்கு மேலே சூப்பர். எவ்ரி ஒன் ரொம்ப ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க சார். KS ரவிக்குமார் இது வந்து டைரக்ஷன் வந்து செம ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ வந்த படம் மாதிரி இருக்கு சார். இது வந்து 99ல் வந்ததுங்கிறதே நம்ப முடியாது. ஸோ எல்லா வித ஒரு ஆக்ஷன்ஸோட செமையா, அதோ ரஜினியோட அந்த ஒவ்வொரு அந்த சிகரெட்டை இது பண்றது பாருங்க, செம. இன்னும் வரணும் எங்களுக்கு. ஜெயிலர் 2 வரணும். ஜெயிலர் 2வோட கொண்டாட்டத்தை பார்க்க போறோம். அது இன்னைக்கு நான் ஃபேனு. தலைவருடைய பர்த்டே அன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம்ல சார். அந்த பர்த்டே அன்னைக்கு காத்தால 8 மணிக்கு சீக்கிரமா ஏந்து எனக்கு தூக்கமே வரல. ஏந்து நாங்கள் வந்து இது ஒரு முதல் ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி நாங்கள் பார்க்குறோம். FDF ஷோ ரொம்ப அருமையா இருக்கும் சார். அதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு இருக்கும். அதெல்லாம் மாறவே மாறாது. அது சாங்ஸ் வந்து தலைவர் AR ரஹ்மான் சார் சூப்பரா இருக்கும். ஸோ அவரு இதெல்லாம் சொல்ல வேணாம். அந்த பீக்ல இருந்தவர் அவரு. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. என் வழி தனி வழி, அதுக்கப்புறம் இந்த இது சொல்லுவார்ல, டக்குன்னு ஞாபகம் வரல. நான் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அதான் அந்த அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் பொம்பளையும், அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் வந்து நாட்டில் வாழ்ந்தா சத்துமே இல்லை அப்படிமா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ திரும்ப போகிறேன். நல்லா இருக்கும் படம். ஹாப்பி பர்த்டே தலைவா.